السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم يأن للذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஈமான் கொண்டவர்களுக்கு இறை வேதத்தின் மூலமாக இறக்கப்படக்கூடிய அந்த உண்மையான விஷயங்களை நினைச்சா அஞ்சு நடுக்கம் ஏற்படவில்லையா, அதற்கான நேரம் வரலையா அப்படிங்கிற மாதிரி அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். அலம் யஅனி லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டார்களே அவர்களுக்கு, அன் தஹ்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், அவர்களுடைய இதயங்கள் அல்லாஹுவையும் இறக்கியுள்ள உண்மையான வேதத்தையும் நினைத்தால் அஞ்சி நடுங்கும் நேரம் வரவில்லையா அப்படிங்கிறது அல்லாஹு தஆலா மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்பானவர்களே, ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, அல்லாஹுவையும் வேதத்தையும் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் அல்லாஹுக்கு எப்படியெல்லாம் அஞ்ச வேண்டும் அப்படிங்கிற நிலைமையில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். பொதுவாக வாழ்க்கை என்பது ஒரே போங்கில் இருப்பதில்லை. நம்மிடமிருந்து எத்தகைய குறைகள் நிகழ்ந்து விட்டிருந்தாலும் மாற்றத்திற்கு ஆசைப்பட்டு முயற்சி செய்வோமேயானால் அந்த முயற்சிக்கான வெற்றி உயர்வை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு இறைமறை வசனம் கூறக்கூடிய ஒரு சிறந்த உபதேசம். வரலாற்றில் ஒரு செய்தி, ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இறை நேசர் ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோமேனா, ஆரம்ப காலம் ஒரு கொள்ளைக்காரராக அவங்க என்ன செஞ்சாங்க, திகழ்ந்தாங்க. ஈரானுக்கும் துர்க்மினிஸ்தானுக்கும் இடையே உள்ள பிரதேசம் அவர்களது கொள்ளை ஆளுமை செலுத்தும் இடமாக என்ன செஞ்சு இருந்துச்சு. அதாவது ஈரானுக்கும் துர்க்மினிஸ்தானுக்கும் இடையே அவங்களுடைய கொள்ளை பிரதேசமாக என்ன செஞ்சு அங்கே வரக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் கொள்ளை அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையாக அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. மக்கள் அவரை பயந்து என்ன செய்வாங்க, இரவு நேரத்தில் பயணம் செய்ய மாட்டாங்க. பயந்து இரவு நேரத்தில் போனால் இவங்கள மாதிரி கொள்ளைக்காரங்கள்ட்ட நம்ம மாட்டிக்கிடும் அப்படிங்கிறதுனால பயந்து போய் என்ன செய்வாங்க, இரவு நேரங்களில் அந்த பகுதியில் பயணம் செல்ல மாட்டாங்க. ஒரு நாள் ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆசைப்பட்ட பெண்மணியை அடைய அவளது வீட்டு சுவர் ஏறி என்ன செஞ்சாங்க, குதிச்சாங்க. அப்படி குதிக்கின்ற பொழுது அந்த பெண்மணி ஓதிக்கொண்டிருந்த இறை வசனம் அவர்களுடைய காதில் விழுந்துச்சு. எப்படி? அலம் யஅனி லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டார்களே அவர்களுக்கு, அன் தஹ்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், அவர்களுடைய இதயத்தில் அவர்களுடைய இதயங்கள் அல்லாஹுவையும் அதே போன்று அவன் இறக்கி அருளிய உண்மையான வேதத்தையும் நினைத்தால் அஞ்சி நடுங்கும் நேரம் வரவில்லையா அப்படிங்கிறத ஒரு வசனத்தை அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க, ஓதிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கிருந்து என்ன செஞ்சிட்டாங்க, அந்த வசனத்தை கேட்ட உடனே அப்படியே திரும்பி விட்டார்கள். அப்படி திரும்பியவுடன் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை பாருங்க. வாழ்க்கை வேறு வழியில் திரும்பியது. மக்களை அச்சுறுத்தக்கூடிய மனிதராக இருந்த அவர்கள் திருந்திய பிறகு மக்களின் நேசத்திற்குரிய அறிஞராக மாறினார்கள் என்பதுதான் வரலாறு. அவர்களிடமிருந்து ஏராளமான மக்கள் என்ன செஞ்சாங்க, கல்வி அறிவை
பெற்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பெரிய ஒரு பாவ செயல்களில் ஈடுபடக்கூடிய மனிதராக இருந்த அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு சிறந்த அறிஞராக, மக்களின் நேசத்திற்கு உரியவராக ஆனாங்க அப்படிங்கிறதையும், அதே போன்று அவர்கள் கற்ற அந்த கல்வியின் மூலமாக எத்தனை பேர்கள் பயன்பெற்றார்கள் என்று பார்த்தால் அந்த பட்டியலை கேட்டால் நீங்கள்லாம் ஆச்சரியப்படுவீங்க. எந்த அளவுக்குன்னா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், யஹ்யல் கத்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், குதைபா இப்னு சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இப்படி இது போன்ற மிகப்பெரிய ஒரு கல்விமான்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, இமாம் அதாவது ஃபுதைல் இப்னு ஐயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல கல்வியை பெற்றார்கள் என்பது நமக்கு வரலாறு. அன்பானவர்களே, இவங்கள்லாம் நம்மளாம் அறிஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சீதவிக. அவங்க இவர்கள்ட்ட என்ன செஞ்சிருக்கிறாங்க, கல்வி அறிவை பெற்றார்கள் என்பதுதான் நமக்கு ஆச்சரியம் தரக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றம் அந்த அளவிற்கு நிகழ்ந்திருக்கின்றது. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, என் பார்வையில் இந்த பூமியின் மேற்பரப்பில் இப்போது ஃபுதைலை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை என்பதாக சொல்லுவாங்களாம். ஃபுதைல் இப்னு ஐயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிஞனானது, அதாவது அறிஞராக இருந்தது மட்டுமல்லாமல் தலை சிறந்த இறை நேசராக திகழ்ந்தார்கள். அப்படி திகழ்ந்து மக்கள் அல்லாஹுவை அஞ்சி வாழும் வழியை சிறப்பாக கற்றுக் கொடுத்தார்கள். இவர்களது உபதேசங்கள் ஆன்மீக உலகில் மிக முக்கிய இடம் பிடித்திருக்கின்றது அப்படிங்கிறத வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குற அன்பானவர்களே, இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆரம்ப காலங்களில் எவ்வளவோ நாம் பாவம் செஞ்சிருப்போம். அந்த பாவங்களுக்கு ஒரு நாளாவது நம்ம நினச்சி பார்த்து, நாம் இப்படி பாவம் செய்கிறோம, நாம் இந்த பாவத்திலே மூழ்கி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நமக்கும் ஒரு நாள் மரணம் வரும், அல்லாஹ் விசாரணை செய்வான் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்த்து நம்முடைய வாழ்க்கையே கொஞ்சம் அப்படியே மாற்றி அமைத்தால் ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஃபுதைல் இப்னு ஐயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கை ஒரு முன் உதாரணம். அப்படிப்பட்ட வாழ்க்கையினுடைய முன் உதாரணத்திற்கு ஒரு சிறந்த படிப்பினையாக இறைமறை வசனம் நமக்கு ஒரு சிறந்த ஒரு உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. ஈமான் கொண்ட ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திலும் அல்லாஹை பற்றி உண்டான, அவன் இறக்கி அருளிய வேதம் பற்றி உண்டான அந்த அச்ச உணர்வு மனிதனுடைய உள்ளத்தில் வரணும் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். அத்தகைய உயர்வு மிக்க மனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி, நாம் செய்யக்கூடிய பாவங்களை விட்டும் நாம் சில மாற்றங்களை கொண்டு அந்த அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற்று ஒரு சிறந்த நல்லடியார்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.